Subscribe now and press the bell icon. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய 90% ஏவுகணை பலத்தை அழித்து விட்டோம் என்று சொல்லுகிறார். ஆனால் உண்மையிலேயே ஈரானுடைய ஏவுகணை பலத்தில் 1/3 கூட இன்னும் அமெரிக்காவால் அழிக்க முடியவில்லை. அவர்கள் அழித்தே இருந்தாலும் 1/3 அளித்திருப்பார்கள். அதுவும் சந்தேகத்துக்குரியது என்று சொல்லி ராய்ட்டருடைய புலனாய்வு செய்தியை வாஷிங்டன் டைம்ஸ் ஒரு முக்கியமான செய்தியாக விவரித்திருக்கிறது. அதைத்தான் அரபுலக செய்தி ஊடகங்கள் எல்லாம் ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டு இருக்கின்றன. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு பாரிய யுத்தம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த யுத்தத்தில் 3வது நாளில் இருந்தே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனால் சொல்கிறாரே தவிர ஜெயிச்சதை உலகத்தில் யாருமே கண்ணால் பார்க்க முடியலை. காரணம் என்னன்னு கேட்டால், அவர் வெற்றியை தனக்குரியதாக ஆக்கி கொள்வதற்கு பல தடவைகள் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ன்றதை சொன்னாலும் ஈரானுடைய தாக்குதல் வியூகமும் தாக்குதலுடைய அளவும் குறையாமல் கூடிக்கொண்டே இருப்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. 3வது நாளில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னார். 7வது 8வது நாள் தாண்டும் போது ஹொர்முஸை மூடுறதாக ஈரான் திட்டங்களை வகுத்தது. 13வது நாளில் ஹொர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டது. இன்று வரைக்கும் எந்த நாடுகளுக்கும் பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு பாரிய இழப்பை உண்டாக்கும் விதமாக ஹொர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டிருக்கிறது. உலகத்தின் 1/3 பெட்ரோலியம் விநியோகிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி. ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல்களில் பெட்ரோலிய பொருட்கள் இந்த பகுதிகளால் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 3000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இந்த பகுதிகளை பயன்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பலமிக்க ஒரு பகுதியை ஈரான்கிற ஒரு நாடு கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. உலக வல்லரசாக இருக்கிற அமெரிக்காவால் கூட ஹொர்முஸை ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்குது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதோட சேர்த்து என்ன சொன்னார்னா, நாங்கள் 80% ஈரானுடைய ஏவுகணை கேப்பபிலிட்டியை இல்லாமலாக்கிட்டோம். அதே மாதிரி அவர்களுடைய 36க்கும் மேற்பட்ட கடற்படை கப்பல்களை அழிச்சிட்டோன்னாரு. பிற்பட்ட நாட்கள் அது 30 கப்பல் என்று சொன்னார். உலகத்துக்கு தெரிஞ்சு 2 கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்குது. இலங்கையினுடைய கடல் எல்லையில் அழிக்கப்பட்ட ஒன்று, அடுத்ததாக ஈரானுடைய மெடிக்கல் கப்பல் ஒன்று அழிக்கப்பட்டது. இதை தாண்டி ஈரானுடைய இராணுவ கப்பல்கள் என்று எதையும் அவர்கள் அழித்ததாக ஆதாரத்தோடு காட்டியதாக நீங்க பார்க்க முடியாது. இப்படியான சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வியாழக்கிழமை பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னாருன்னா, ஈரானுடைய 90% ஏவுகணை பலத்தை நாங்கள் அழிச்சிட்டோம். இனி ஈரான் ஒன்றுமே கிடையாது. ஈரானுடைய கடற்படை கிடையாது, ஈரானுடைய தரப்படை கிடையாது, ஈரானுக்கு எதுவுமே கிடையாது, இப்போ எங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி இருந்தார். ஆனால் வாஷிங்டன் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு அரபு நாடுகளுடைய, குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய முக்கியமான பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. ராய்ட்டர் தான் இந்த செய்தியினுடைய மூலமாகவும் இருப்பதாக செய்தி சொல்லுகிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய 90% ஏவுகணை பலத்தை அழித்து விட்டோம் என்று சொல்லுகிறார். ஆனால் உண்மையிலேயே ஈரானுடைய ஏவுகணை பலத்தில் 1/3 கூட இன்னும் அமெரிக்காவால் அழிக்க முடியவில்லை. அவர்கள் அழித்தே இருந்தாலும் 1/3 அளித்திருப்பார்கள். அதுவும் சந்தேகத்துக்குரியது என்று சொல்லி ராய்ட்டருடைய புலனாய்வு செய்தியை வாஷிங்டன் டைம்ஸ் ஒரு முக்கியமான செய்தியாக விவரித்திருக்கிறது. அதைத்தான் அரபுலக செய்தி ஊடகங்கள் எல்லாம் ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டு இருக்கின்றன. எனவே இந்த செய்தி என்பது நேரடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய, அவர் தனக்கு தானே வெற்றியை எடுத்துக்கொள்வதற்காக சொல்லக்கூடிய வாதங்களுக்கு நேர் முரணாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராய்ட்டர் இந்த செய்திகளை சும்மா சொல்லலை, எடுத்தாம்போக்கில் சொல்லலை.
பென்டகனுடைய அமெரிக்காவினுடைய உளவுத்துறையைச் சேர்ந்த மிக முக்கியமான 5 அதிகாரிகளை மேற்கோள் காட்டித்தான் சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த 5 அதிகாரிகளுடைய அடையாளங்களை வெளிப்படுத்த முடியாது பாதுகாப்பு காரணங்களுக்காக என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இந்த அடையாளங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க, ஆனால் நுணுக்கமான செய்திகளை கொண்டு வந்து தருவார்கள். அந்த அடிப்படையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய ஏவுகணை பலத்தில் 90% காலி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இல்லை 30% கூட நாங்கள் இன்னும் காலி பண்ணலை, அதுவே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனவே இந்த யுத்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிற மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அவர் நொபேல் பரிசை எனக்கு தாங்கன்னு கேட்ட மாதிரி சொல்கிறாரே தவிர உண்மையில் அவர் ஜெயிக்கவில்லை என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதிலையும் இன்னும் சில செய்திகள் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் ஈரானுடைய இந்த ஏவுகணை திறனை அழிப்பதற்காக அமெரிக்காவால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானுடைய சில இராணுவ மையங்கள் மேலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஏவுகணைகளுடைய பல ஏவுகணைகள் மண்ணில் புதைந்திருக்கலாம். அது புதஞ்சிருக்குதே தவிர அது அந்த இடத்துல வெடித்து செதறலை என்கிறத புரிஞ்சுக்கிறங்க. எனவே அந்த ஏவுகணைகளை ஈரான் மீண்டும் எடுத்து மீண்டும் பயன்படுத்த முடியும். அந்த வகையில் பார்த்தாலும் 30% அழிச்சிட்டோம் என்கிற இடத்துக்கு நம்ம போக முடியாது என்பதுதான் இந்த 5 பேருடைய கருத்துக்களாக இருக்கிறது என்பதை ராய்ட்டர் தெளிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் ஈரானிடத்தில் மிக குறைவான ஏவுகணைகள் தான் இனி இருக்கும் என்று பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட என்ன சொன்னாருன்னா, இடையில அந்த ஹொர்முஸ் எல்லாம் சரியாயிடுச்சு, இப்பெல்லாம் போயிட்டு வரலாம்லாம் சொன்னார். அதையெல்லாம் நம்ம தகவலை சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி சென்டகாம் அமெரிக்காவினுடைய இராணுவ பிரிவும் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டால் ஹொர்முஸை சேஃப்டி பண்ணிட்டு நீ யாரும் போகலாம் வரலாம்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு கப்பல் கூட நகர முடியாமல் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படியான ஒரு சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை பேசும்போது எக்ஸ்ட்ரா இன்னொரு செய்தியை சொன்னார். அவர் நல்லா புரிஞ்சுக்கிறங்க, சீரியஸாக மனுஷன் முன்னாடி பேசிக்கிட்டே வருவார். இடையில பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர்முரணாக காமெடி பண்ணி தான் பேசினத்தையே மாற்றிடுவார். கடைசியாக போய் என்ன செய்வார்னு கேட்டால் சில உண்மைகளை சொல்லுவார். ஆனால் எந்த ஊடகமும் அதை பெருசுபடுத்தாது. என்ன அந்த சீரியஸாக எதை சொன்னாரோ அது பொய்யா இருக்கும். இடையில அந்த பொய்க்கு மாற்றமாக இன்னொரு பொய்யை சொல்லிடுவார். கடைசியில் என்ன பண்ணுவார்னா சில உண்மைகளை சொல்லுவார். அது பெரிதாக எந்த ஊடகத்திலையும் எடுபடாது. வியாழக்கிழமை பேசும்போது அவர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், நாங்கள் 90% ஏவுகணை பலத்தை அழிச்சிட்டோம், ஈரானில் 99 அழிச்சிட்டோம்னு வச்சுக்கிட்டா கூட ஹொர்முஸில் இருந்து நம்ம நகர இல்லாமல் போயிடும். ஏன்னா 1% ஏவுகணை பலம் அவங்ககிட்ட இருந்தால் கூட 1 பில்லியன் பெறுமதியான ஒரு கப்பலுக்கு அவங்க அடித்தாங்கன்னா அந்த கப்பல் அழிஞ்சு போயிடும். அப்போ ஒரே ஒரு ஏவுகணை வெறுமனே ஒரு $10-15,000 அவங்க பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த ஏவுகணையால் 1 பில்லியன் 100 கோடி அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பலை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. 1 பில்லியன் 100 கோடி அமெரிக்க டாலர்னா இலங்கை பணத்துக்கு எவ்வளவுங்கிறத கற்பனை பண்ணி பாருங்க, எழுத்துல போட்டு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரும் தொகையான ஒரு கப்பலை ஒரே ஒரு ஏவுகணையால் அடிச்சு விட்டுருவாங்க. எனவே உடனடியாக நம்ம ஹொர்முஸை ஓபன் பண்றது அல்லது நம்ம அடுத்த கட்டம் நகர்றதுங்கிறது சாத்தியமானது அல்ல என்பதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே சொல்லி இருந்ததையும் நம்ம மிக தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஈராக்கில் 4 தடவைகள் பணியாற்றிய கடற்படை வீரராக செயலாற்றிய தற்போதைய அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சியினுடைய பிரதிநிதி சர்ட் மவுண்டன் என்பவருடைய கருத்துக்களையும் இன்றைக்கு இதே ஆர்டிக்கல் சுட்டி காட்டுகிறது. அந்த கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் மேலதிகமாக குறித்த அதிகாரி சொல்லக்கூடிய தற்போதைய காங்கிரசினுடைய பிரதிநிதி சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், ஈரானுடைய ஆயுத கிடங்கின் மீது யுத்தத்தினுடைய தாக்கம் பற்றிய ட்ரம்பினுடைய கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. ட்ரம்ப் 90% அழிச்சிட்டோம் 80% அழிச்சிட்டோம்ங்கிறதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற முடியாது, அந்த அளவுக்கு அமெரிக்கா அழிக்கலை என்று சொல்லக்கூடியவர் ஈரான் புத்திசாலித்தனமாக தங்களுடைய ஏவுகணை திறன்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவங்க எல்லா ஏவுகணையும் வைத்து தாக்குதல் நடத்த மாட்டேங்கிறாங்க. தங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவர்கள் பயன்படுத்தாமல் தேவைக்கு ஏற்ப புது வகையான ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். தேவைக்கு ஏற்பத்தான் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறார்கள். எனவே அவங்க பதுங்கி இருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க, ஈரானுடைய சிஜில் தான் இருக்குது அல்லது ஈரானுடைய கொரம் ஷாகர் தான் இருக்குது, இந்த மாதிரி ஏவுகணைகள் தான் இருக்குது மட்டும் புரிஞ்சுக்கிறாதீங்க.
அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து நீங்க நகரும் போது அடுத்தடுத்து அடிப்பாங்க. எனவே அவங்கள குறைச்சி மதிப்பிட்டுதாங்க. புத்திசாலித்தனமாக அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மிக புத்திசாலித்தனமாக இந்த ஆளு ஈரானை பற்றி புரிந்து கொண்டு பேசியிருக்கிறதையும் அதே ஆர்டிகல் சுட்டிக்காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பிரதான இலக்கு ஈரானுடைய இந்த ஏவுகணை திறன்கள் தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். குறிப்பாக இதுவரைக்கும் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் 10,000க்கு மேற்பட்ட ஈரானுடைய இராணுவ இலக்குகளை தாக்கி இருப்பதாக சொல்கிறார்கள். ஈரான் மேல 10,000க்கு மேற்பட்ட இராணுவ இலக்குகள் 10,000 அடிச்சிருந்தா இப்ப ஈரானே காலியாக இருக்கனே. ஆனா அவங்க சொல்றாங்க, அதையும் நம்ம சொல்லி ஆகணும். ஆனா நான் நம்பி சொல்லலை. நீங்க நம்புறது நம்பாதோ உங்களை பொறுத்தது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதனாலதான் நான் நம்பலை, அவ்வளவுதான். ஆனால் 10,000 இராணுவ இலக்குகளை தாக்கி இருக்கிறாங்களாம். ஈரானுடைய கடற்படையில் பெரிய கப்பல்களில் 92% கப்பல்களை மூழ்கடிச்சிட்டாங்க. அப்போ வெறுமனே 2% கப்பல் தான் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஈரான் காலியாக இருக்கணும்லடா. இப்போ எல்லாமே முடிஞ்சிருக்கணுமே, ஆனால் முடிகிற மாதிரி தெரியலையே. அதை தாண்டி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் யுத்தத்துக்கு முன்பதாக ஈரானிடத்தில் 2,500 பாலிஸ்டிக் மிசைல் தான் இருப்பதாக இஸ்ரேலிய உளவு பிரிவு மொசாது சொல்லி இருக்கிறது. 2,500 பாலிஸ்டிக் மிசைல் தான் அவங்ககிட்ட இருக்குன்னு அவங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா 40 வருஷமா மிசைல் தயாரிக்க வேண்டாம். நான் ஒரு வருஷத்துக்கு 100 வச்சுக்கிட்டா கூட 40 வருஷத்துக்கு எவ்வளோ அவன் தயாரிச்சிருக்கன்னு யோசிக்க மாட்டீங்களா? ஆனால் வெறும் 2,500ன்னு சொல்லித்தான் அவங்க உளவு தகவல்களை எடுத்திருக்கிறார்களாம். இவர்களுடைய மொசாதுடைய வல்லமை அந்த 90% அழிச்சோம்ங்கிறாங்கல்ல, அது எப்படி கணக்கு போடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. 2,500 மிசைல் ஈரானிடத்தில் பாலிஸ்டிக் மிசைல் இருக்குது. அதில் 335 அழிச்சிருக்கிறாங்களாம். இது வரைக்கும் 335 அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் 70% காலி. அப்படி பார்த்தாலும் 70 தான் காலி. அமெரிக்கா அதிபர் சொல்கிற மாதிரி 90% எல்லாம் காலி இல்லையே. இஸ்ரேல் சொல்கிற மாதிரி 80% எல்லாம் காலி இல்லையா? அப்போ எங்கே இருந்தா இந்த 80 90 கொண்டு வந்தியே? அப்போ என்னென்னா இந்த 2,500 வச்சு தான் இவங்க கணக்கே போடுறாங்க. அதனால தான் இவங்க கேவலப்பட்டுக்கிட்டு நிற்கிறாங்கிறதையும் புரிஞ்சுக்கிறேங்க. இதே நேரத்தில் தனிப்பட்ட கருத்தாக இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரியை மேற்கோள் காட்டி ராய்ட்டர் ஊடகம் சொல்லும் போது என்ன செய்தியை விவரிக்கிறது என்று கேட்டால், ஈரானிடத்தில் இருக்கக்கூடிய திறனில் மீதம் இருக்கக்கூடிய கடைசி 30% அழிப்பது என்பது அசாத்தியமானது. 70% ஏவுகணை பலத்தை அழிச்சிட்டாங்களாம், இது இஸ்ரேல் சொல்றது. ஆனா அதுல மீதி 30 அழிக்கிறதுங்கிறது அசாத்தியமானது அப்படிங்கிறாங்க. அமெரிக்க அதிபர் சொல்றாரு 90% அழிச்சிட்டோம்ங்கிறார் ஒரு இடத்துல 80%, கடைசியா 99%. அப்படின்னா ஒரே ஒரு சதவீதம் இருந்தா கூட ஈரான் கப்பல்கள் மேல அட்டாக் பண்ணும் என்று அமெரிக்க அதிபர் சொல்றாரு. இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா 70% அழிச்சிட்டோம், மீதி 30% இருக்கு, அதை அழிக்கிறது அசாத்தியமானது. இப்ப என்னடா பண்ண போறீங்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? எனவே இவர்கள் பொய்க்கு மேல் பொய்யை ஈரானை பற்றி சொல்லுகிறார்களே தவிர உண்மையிலேயே ஈரானுடைய ஏவுகணை திறன்களை இவர்கள் அழிக்கவில்லை என்பதற்கு இதே ஆர்டிக்கல் மிக முக்கியமான 2 ஆதாரங்களை சொல்கிறது. அமெரிக்காவினுடைய கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கும் போது கூட ஈரானிடம் ஆயுதங்கள் தீர்ந்து விடவில்லை என்பதை ஈரான் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அவங்க அபுதாபி, குவைத்து பல இடங்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க, இஸ்ரேல் மேல மிசைல் அட்டாக் பண்றாங்க. எனவே அவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதிலிருந்து அவரிடத்தில் ஆயுதங்கள் குறையவில்லை, தேவைக்கு மேலாக அவரிடத்தில் மிசைல்ஸ் இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். 2வதாக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட தெஹ்ரானுடைய இடங்களில் மிக முக்கியமானதுதான் பித்கானே என்கிற ஈரானுடைய இராணுவ தளம். இந்த பித்கானே தளத்தின் மீது பல தடவைகள் இந்த யுத்தம் ஆரம்பித்து இப்போ நம்ம ஒரு மாதத்தை நெருங்கும் போது ஒரு 15 தடவைக்கு மேலே இந்த இராணுவ தளத்தின் மேலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அதே இடத்துல இருந்து ஈரான் மீண்டும் மீண்டும் ஏவுகணைகள் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அது எப்படி அழிக்கப்பட்ட இடத்துல 15 தடவைக்கு மேலே அழிச்சிருக்கிறீங்க, அதே இடத்துல இருந்து ஏவுகணையை ஏவுறான்னு சொன்னால் நீங்கள் அழிச்சதாக சொல்றது எல்லாமே தவறான இடங்கள். அவங்க பூமிக்கடியில் மிக பெரும் பங்கர்களில் இந்த ஏவுகணைகளை சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஆர்டிகளுடைய சாராம்சமான செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த நிலை வரைக்கும் ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறது, ஈரான் ஜெயித்து கொண்டிருக்கிறது, ஈரான் தான் முன்னணியில் இருக்கிறது, ஈரான் தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய ஏவுகணை பலத்தை அளித்ததாக அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலும் சொல்வது சுத்த பொய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்டிகல் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான கற்பிதமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், அமைதி பெற வேண்டும் முழு உலகமுமே என்பதோடு மத்திய கிழக்கில் நடக்கிற இந்த பாரிய யுத்தம் நிறுத்தப்பட்டு அனைவரும் நிம்மதி பெருமிச்சோடு வாழ வேண்டிய ஒரு காலகட்டம் உருவாக வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராகவும் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Subscribe now
and press the bell icon.